டாக்டர் தீபா அருளாளன் அவர்களே, நீங்க இந்த மேஷ ராசிக்கான குரு பெயர்ச்சி சொல்ல போறீங்க. அதுல முக்கியமா எதிரிகள் நாங்க கண்டுபிடிச்சிருவோங்க, துரோகிகளை கண்டுபிடிக்கலன்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்காங்க மேஷராசி. அதை பற்றியும் சொல்லுங்க, கல்வி பற்றியும் சொல்லுங்க மாணவர்களுக்கு. கண்டிப்பாம்மா. பொதுவா பாருங்க, மேஷத்துக்கு இப்ப குரு பகவான் எங்க இருக்காரு அப்படின்னா 4ஆம் பாவத்துல சுகஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. சுகஸ்தானத்துல குரு பகவான் இருக்க பட்சத்துல ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா மேஷம் வீடு கட்டணும் வீடு கட்டணும் வீடு கட்டணும்னு எண்ணின் இருக்க மேஷமா இந்த காலகட்டம் டிஃபால்ட்டா உங்களுக்கு 4 விஷயம் நடக்கும். ஒண்ணு, இடமாற்றம் அப்படின்றது வரும். எந்த இடத்துல இருக்கீங்க, 15 வருஷமா இந்த இடத்துல தாங்க இருக்கேன், 20 வருஷமா இதே இடத்துல தான் குப்பை கொட்டிட்டு இருக்கேன், எனக்கு பெருசா முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இடமாற்றம் சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துக்கு போவீங்க. அந்த இடத்துக்கு நீங்க போறதுனால ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது வரும். தொழில் மாற்றம் அப்படின்றது வரும். படிக்கிற குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா படிப்புல நாட்டம் அதிகரிக்கும். நாங்கள் ஹையர் எஜுகேஷன் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு 3 வருஷமா நாங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருக்கோம், பெருசாக எங்களுக்கு சாதகமான பலன் வரல அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் சாதகமான பலன் அப்படின்றது வருமா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எல்லாருக்கு எல்லாரும் இல்லை, ஈன்றெடுத்த தாயும் இல்லை அப்படிம்பாங்க. அப்போ கொஞ்ச நாளாக பெருசாக பாருங்கள், நாங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இல்லை, எக்கனாமிக்கலி நாங்கள் ரொம்ப பேக்வேர்டாக இருக்கோம். எக்கனாமிக்கலி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. நாங்கள் நடந்து போனால் கூட உழுந்தெழுந்து நடந்து போகிறோங்க, இப்படி நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம். இது நாங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி ஆனதுலேருந்து தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பெரும்பாலான மேஷம் 5 வருஷமாக இருக்குமா, 8 வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக இருக்குது, நாங்கள் ஸ்ட்ரகிள்லே தான் லைஃப்பை ஓட்டிகிட்ருக்கோம் அப்படின்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா எதிர்ப்புகளையும் மீறி சாதிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம்.